ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். இன்று திங்கட்கிழமை. திங்கள் என்பது சந்திரனை குறிக்கும். சந்திரன் என்பது மனதை குறிக்கும். இந்த மனது ஒருமைப்பட வேண்டும் என்பதற்காக அடிப்படையில் அனைத்து ஞானிகளும் பாடல்கள் அமைத்து எழுதி வைப்பது இயல்பே. இந்த பாடல்கள் எழுதப்படுவதற்கான காரணங்கள் மன உருக்கத்தையும் மன நெகிழ்ச்சியும் வரவைப்பதற்காகவே. ஆனால் அவரோட நோக்கம் அது அல்ல. அவரோட நோக்கம் அவங்களுக்கு உணர்த்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை அதாவது நாதம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த நாதத்தோட விளக்கமாகவே இந்த பாடல்கள் பார்க்கப்படுகின்றன. பெருமான் பாடல்களை நிறைய எழுதியிருக்காங்க. அந்த பாடல்கள்ல நமக்கு எப்படிலாம் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கீர்த்தனை பகுதிகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கும். அதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு இசையாக பாடி இப்போ நம்ம ஒரு ஒரு பாடல்னாலே நமக்கு இசையும் பாடலையும் பிரிக்கவே முடியாது. அந்த பாடல்களை கேட்கும்போதே இப்போ நமக்கு பொதுவாகவே பாடல் கேட்கும்போது நமக்கு ஒரு உருக்கம் உண்டாகும், நெகிழ்ச்சி உண்டாகும். அது நமக்கு மன உருக்கமாகவும் மன நெகிழ்ச்சியாகவுமே இருக்கும். வள்ளல் பெருமான் மன உருக்கம் மன நெகிழ்ச்சி அப்படின்றது பக்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல்களை நம்ம படிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ இல்லை பாடும் பொழுதோ நமக்கு மனநெகிழ்ச்சி உண்டாகும் காரணத்தினால் என்னவோ வள்ளல் பெருமான் பாடல்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை. வள்ளல் பெருமான் தானிட்ட உபதேசங்கள்ல தான் கொடுத்த உபதேசங்கள்லையும் விண்ணப்பங்களையும் பெரும்பாலும் எங்கேயும் நமக்கு பாடல்களை குறிப்பு கொடுத்ததில்லை. பெரும்பாலும் குறிப்புகளை எங்கேயும் கொடுத்ததே இல்லை. ஒரு சில இடங்களில் பெருமான் குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பு எதற்காக அப்படின்னா, அதுல போய் பாருங்க, அது பிரகாரம் நடங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது தினந்தோறும் பாடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல தினந்தோறும் அதை நீங்க படிச்சு நெகிழ்ச்சி அடைங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க, அது பிரகாரம் நடங்க. அதுல இருக்க குறிப்பை தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் வாழ்க்கைய மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ கீர்த்தனை பகுதிகள் என்பது முழுவதும் வள்ளல் பெருமான் எழுதிய பாடல்கள், அதாவது பாட்டு பாடி இசைக்கருவியோட இது பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே அந்த கீர்த்தனை பகுதிகளில் இருக்கும். அது போல நமக்கு வள்ளல் பெருமான் எழுதின பாடல்கள்ல
தனி பாசுர பகுதிகள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த தனி பாசுர பகுதிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பர்களுக்கு எழுதி அனுப்பிச்சவை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு குடும்ப கோரம். குடும்ப கோரம் என்பது வள்ளல் பெருமான் தன்னுடைய அன்பர் ஒருத்தர தன் திருமணத்திற்கு வருமாறு ரொம்ப 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 வேண்டி கேட்டுக்கிறாரு. அந்த அன்பரோட திருமணத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில வள்ளல் பெருமான் வந்து அந்த பாடல்கள அவர் வந்து குடுத்துட்டு போறாரு. இன்னும் சில வரலாறு குறிப்புல அவரு அங்க போனதாகவும், அங்கே வெளியிலேயே திரும்பி வந்ததாகவும் அ குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ அந்த 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 மாரி பாடல்கள், அந்த மாரி இந்த இந்த பாடல்கள் எழுதி அந்த கல்யாணத்துக்கு அவர் வந்து அத குடுத்து விட்டதாகவும், அத அவர் போய் குடுத்ததாகவும், கடிதம் வாயிலா அனுப்பிச்சதாகவும் 2 விதமான வரலாறு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம். இந்த தனிப்பாசுர பகுதின்றது இந்த மாரி அ எழுதி குடுத்தது. அ ஒரு சில குறிப்பா ஒரு சிலவங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அந்த மாரி பாடல்கள், அந்த மாரி விஷயங்கள். அது அவருக்காக எழுதினதோ, இல்ல அவர் உணர்ந்ததோ இல்ல. மத்தவங்க உணர்றதுக்காக இதெல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகாக நமக்கு வந்து திருமுறைகள் வருது. 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை அப்படின்றத நமக்கு வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பிரிக்கிறதே ரொம்ப கஷ்டம். எப்படி அது வந்து 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை அப்படின்றது பிரிக்கிறது, அப் டூ 4 திருமுறை வரைக்கும் பிரிச்சு முதல்ல ஒரு புத்தகமா வெளியிடுறாங்க. அந்த 4 திருமுறைகளும் வந்து 1867ல வெளியிடுறாங்க. இதற்கான எந்த ஒரு விளம்பரமோ, எந்த ஒரு குறிப்புகளோ வள்ளல் பெருமான் வந்து நமக்கு தரவே இல்ல. இதுவரைக்கும் இந்த திருமுறைகள் வெளிவந்தது ஒரே ஒரு குறிப்பு மட்டும் தான் இருக்கு. அது தர்மசாலையில வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்த வள்ளல் பெருமான் வந்து விளம்பரம் செய்து 1867ல சாலை அமைச்சு, அப்போ வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லிக் குடுத்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற ஒரு இதுல இருக்கு. ஆனால் 1867ல 4 திருமுறைகளும் வெளிவந்ததாக இருக்கு. அதுக்கு இருக்க குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுவரைக்கும் எந்த ஒரு பாடலும் வெளியிட்டதாக எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. ஆனால் அந்த குறிப்பும் வள்ளல் பெருமான் குடுத்த குறிப்பு இல்ல. வள்ளல் பெருமான் இந்த குறிப்புகள்லாம் எழுதி எழுதி அங்கங்க இந்த அன்பர்கள் கேட்பாங்க. அங்கங்க அப்படி அப்படியே விட்டுருவாங்க. அங்கங்க குடுத்துருவாங்க. அவர் கையிலேயே வச்சுக்க மாட்டாங்க அந்த குறிப்புகள்லாம். பாடல்கள எதையுமே கையில வச்சுக்க மாட்டாங்க. அததான் அங்கங்க அப்படி அப்படியே போட்டுருவாங்க. இது வழக்கமா நீங்க பார்த்திருப்பீங்க. ஞானிகள் வந்து இந்த பாடல்கள எழுதி எழுதி அப்படியே போட்டுருவாங்க. வள்ளல் பெருமானும் அந்த மாரி தான். இந்த மாரி எழுதி எழுதி அங்கங்க வந்து போட்டுருவாங்க. போட்டுருவாங்க மீன்ஸ் என்னன்னா, அப்படி அப்படியே விட்டு வந்துருவாங்க அந்த பாடல்கள. இந்த மாரி இது எல்லாத்தையும் சேகரிச்சு அன்பர்கள் எல்லாரும் ஒரு ஒரு பகுதியா அங்கங்க அன்பர்கள்லாம் வச்சிருக்காங்க. இத வேலாயுத மொழியார் பெரும் பாடுபட்டு என்ன செய்றாரு, அந்த பாடல்கள் எல்லாத்தையும் வாங்குறாங்க. அதுல நெறைய குறிப்புகள் இருக்கும். இந்த இந்த நீங்க பாலகிருஷ்ணன் ஐயாவோட பதிப்புகள்ல பார்க்கும்போது, ஒரு ஒரு பகுதிகளுக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குறிப்புகள எடுத்திருப்பாங்க. அவ்வளோதான். அது வந்து அலாதியான ஒரு ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கும் அதுல. அவ்ளோ விஷயங்கள வந்து உள்ளடக்கி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பொதுவாவே நமக்கு பாடல்கள் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. இது இன்னைக்கு நேத்தா வந்ததில்ல. அது பல ஆண்டு காலமா நமக்கு வந்து இந்த பாடல்கள் மேல ஒரு ஈர்ப்பு நமக்கு வந்து உண்டு. இந்த ஆச்சாரங்கள் என்று சொல்லும்பொழுது, அதுல இந்த பாடல்கள படிப்பது, என்ன சொல்றது? பாடல்கள படித்து அது மூலியமாக நெகிழ்ச்சி அடைவது என்பது நம்ம கூடாதுன்னே சொல்லியிருப்போம். ஏன்னா, அது வந்து மன நெகிழ்ச்சியும், மன உருக்கத்தை குடுக்குமே தவிர்த்து, ஆன்ம நெகிழ்ச்சியும், ஆன்ம உருக்கத்தையும் அது வந்து குடுக்காது. ஆன்ம உருக்கம் எதனால வரும் அப்டின்னா, ஒரு ஜீவர்களுக்கு ஜீவர்கள் சம்பந்தமாக உண்டாகின்ற அந்த ஒரு
ஆன்ம உருக்கம். ஆனால் பாடல்கள படிக்கும்போது அந்த மாரி ஆன்ம உருக்கம் வராதா அப்படின்னா வரும். அது எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்னா, இந்த ஜீவர்களுக்கு ஜீவர்கள் சம்பந்தமாக உண்டாகின்ற அந்த துன்பத்தை குறிக்கும் பாடல்கள் ஏதேனும் இருக்கின்றது அப்படின்னா, அந்த பாடல்கள் மூலியமா நமக்கு உருக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில அது எல்லாம் மன உருக்கம் அப்படின்றது தான் வந்து நமக்கு தரும். ஒருவேளை நம்ம வந்து அந்த ஆன்ம உருக்கம் வருகிறது என்றாலும், ஆன்ம நெகிழ்ச்சி நமக்கு வருகிறது என்றாலும், அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஆன்ம உருக்கம் வந்து, அருள் விளக்கங்கள் வந்து ஆன்ம உருக்கம் வந்தா தான் அருள் வரும். அருள் விளக்கம் வந்த பிறகு நம்ம அந்த பாடல்களை படிக்கும் பொழுது, நமக்கு நெகிழ்ச்சி உண்டாகும் என்றால் உண்டாகும். அது எப்படின்னா, உருக்கம் ஆன்ம உருக்கம் உண்டானால், காருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும். அருள் உண்டானால் அன்பு உண்டாகும். அந்த அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி. அந்த அன்பு காரணமாக அந்த அன்பு வந்து நம்ப கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுளோட பெருமை எப்படிப்பட்டது? அப்படின்றதுக்காக நமக்கு கடவுளோட பெருமை வந்து நமக்கு மாரி ஞானிகள், வள்ளல் பெருமான் போன்ற மிக அ உயர்ந்த நிலை அடைந்தவங்கலாம் தான் வந்து கடவுளோட பெருமைய வந்து நமக்கு சொல்ல முடியும். அந்த கடவுள் பெருமைய நமக்கு புரியணும்னா, நமக்கு முதல்ல அருள் வேண்டும். அப்படி இல்லாட்டி அது வந்து மன நெகிழ்ச்சியாக அமைந்து விடுகிறது. ஒருவேளை நம் அருள் விளக்கம் வந்துவிட்டது என்றால், நமக்கு படிச்சோம்னா கண்டிப்பா ஆன்ம நெகிழ்ச்சி வரும். அப்ப முதல் அடிப்படை நமக்கு வந்து ஆன்ம உருக்கம் வர வேண்டும். ஆன்ம உருக்கம் வர வேண்டும் என்றால், நமக்கு அதுக்கு பொது நோக்கம் வர வேண்டும். பொது நோக்கம் என்றால் ஆன்மநேயம், ஆன்மநேய ஒருமைப்பாடு, ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை இது வர வேண்டும். சகோதரத்துவம் வர வேண்டும். எல்லா உயிர்களும் பொதுவாக பார்த்து எல்லாம் தாமாய் பார்க்கும் ஒரு பார்வை, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. அதுதான் பொது நோக்கம். அந்த பொது நோக்கம் வராமல் காருண்யம் வராது. காருண்யம் உண்டாகாது. அந்த பொது நோக்கத்திற்கு முன்பதாக நமக்கு ஆச்சாரங்கள் இருக்கின்றன. அந்த ஆச்சாரங்களை விட்டு ஒழியாமல் நமக்கு பொது நோக்கம் வராது என்று பெருமான் சொல்கிறார். அந்த ஆச்சாரங்களை நாம் விட்டு ஒழியறதுக்கு முக்கியமான வந்து காரணங்களா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த பரம்பரை பரம்பரையாக நாம் வைத்திருக்கும் ஒரு வழக்கமாக இருக்கிறது. அந்த பரம்பரை பரம்பரையாக நம்ம ஒரு வழக்கமா வைத்துக் கொண்டிருப்பது கடவுளிடத்துல பக்தி செலுத்துவது. இந்த கடவுளிடத்துல பக்தி செலுத்தும் பட்சத்துல நமக்கு பொது நோக்கம் வருமா என்றால் வராது. அதனால தான் நம்மளுடைய மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் அங்கங்கங்கங்கு சொல்வது, ஜீவரிடத்துல பக்தி, கடவுளிடத்துல அன்பு. ஜீவரிடத்துல பக்தி என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் மட்டுமே வரும். கடவுளிடத்துல அன்பு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும். உருக்கத்தை கொண்டு அதன் மூலமாக அருளைப் பெற்று, அதன் பின்பாக நமக்கு உண்டாகும் அன்பே உண்மையான அன்பு. இது போன்ற நமக்கு நேரடியாக பாடல்களை படித்து, கடவுளுக்கும் நமக்கும் சம்பந்தப்பட்டு வருகின்ற உருக்கம், மன உருக்கம். அது பக்தி. அது மன நெகிழ்ச்சியை உண்டு பண்ணுமே ஒழிய, அது நமக்கு நெகிழ்ச்சியாக கடவுள் கரணத்தில் பூர்ணமாக வரக்கூடிய அந்த ஆன்ம நெகிழ்ச்சியாக இருக்காது. ஜீவ கரணத்தில் பூர்ணமாக விளங்கக்கூடிய மன நெகிழ்ச்சியாக மட்டுமே இருக்கும். அது பூர்ணம் ஜீவ கரணத்தில் சகிதமாயும், ஆன்ம கரணத்தில் பூர்ணமாயும், அதாவது கடவுள் கரணத்தில் பூர்ணமாகியும் நமக்கு வந்து உண்டாகும் நெகிழ்ச்சியால் நமக்கு வந்து அருள் அப்பதான் நம்ம வடிவாக, அருள் வியாபகமாக விளங்கக்கூடிய ஒரு நிலை. அருள் வியாபகமாக நம்ம உடம்புல முழுக்கும் அருள் வியாபகம் அடைய வேண்டும் என்றால், அதற்கு ஆன்ம நெகிழ்ச்சியே வழிவகுக்கும். மன நெகிழ்ச்சி எவ்வகையிலும் அதுக்கு வழிவகுக்காது.
அப்போது அந்த ஆன்ம நெகிழ்ச்சி இப்படிப்பட்ட விஷயமாக இருக்க, மன நெகிழ்ச்சி எப்படிப்பட்டதலாகம இருக்கும் அப்படின்னு என்றால், இப்போ நமக்கு இந்த ஆச்சாரங்கள் இருக்கின்றன. இது தயவை விருத்தி செய்வதற்கு தடையாக இருக்கின்றன. அந்த தயவு என்பது ஜீவ தயவு. அந்த ஜீவ தயவை விருத்தி செய்து கடவுள் தயவாக வரக்கூடிய அருள். இதுதான் நம்ம சத்திய ஞானாச்சாரமா பார்க்க போறோம். 7 படிநிலைகளாக இருக்கு. இந்த 7 படிநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அந்த சத்திய ஞானாச்சாரத்தின் 3வது படிநிலையாகிய அந்த பொது நோக்கம் அல்லது தயவு விருத்தி ஆவதற்கு தடைகளாக இருக்கும் ஆச்சாரங்கள நம்ம விட்டு ஒழியணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அது விட்டு ஒழிந்தால் மட்டுமே பொது நோக்கம் வரும். அது அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, மன உருக்கமும், மன நெகிழ்ச்சியும். இந்த மன உருக்கம், மன நெகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை நாம் விட்டு ஒழியாமல், நமக்கு பொது நோக்கமான ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை வராது. அது வராட்டால் ஒழிய நமக்கு காருண்யம் உண்டாகாது. காருண்யம் என்பது ஆன்ம உருக்கம். அந்த ஆன்ம உருக்கம் நமக்கு வராது. ஆன்ம உருக்கம் வராமல் அருளை நாம் பெற முடியாது. கடவுள் அருளை நம்ம பெற முடியாது. உண்மை கடவுளின் அருளை பெற முடியாது. அப்படி பெற முடியாத பட்சத்தில் நமக்கு அருள் உண்டாகாமல் அன்பு உண்டாகாது. அன்பு உண்டாகாமல் சிவானுபவம் நமக்கு கிட்டாது. சிவானுபவம் வராது. அப்போ இந்த 2வது படிநிலையான தயவு, இந்த தயவு என்பது ஜீவ தயவு. இந்த ஜீவ தயவு என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கைக்கொண்டால் நமக்கு தயவு விருத்தியாகும். அது எப்படி தயவு விருத்தியாகும் என்றால், நம்ம சங்கல்பத்துல பார்த்திருப்போம். அந்த சங்கல்பத்துல தயவு விருத்தியாவதற்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதாவது நம்ம ஜீவ தயாபரன், கடவுள் சர்வ ஜீவ தயாபரன். நம்மளுடைய தயவு ஜீவ தயவு, கடவுளுடைய தயவு அருள். இது போன்ற விஷயங்களே முழுக்க முழுக்க நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல விளக்கியிருப்பாங்க வள்ளல் பெருமான். இதை வைத்து அதை பெற வேண்டும் சொல்லுவாங்க. இதை வைத்து ஜீவ தயவை வைத்து கடவுள் தயவை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நேரடியாவே ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு அங்க இந்த 7 இல்லாம நமக்கு நேராவே நமக்கு ஒரு ரூட் போட்டு குடுத்துருக்காங்க வள்ளல் பெருமான். அது எப்படி போட்டு குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருமை அப்படின்ற ஒரு ரூட்ட போட்டு நமக்கு குடுத்துருக்காங்க. ஒருமை வந்தால்தான் தயவு வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த தயவு என்பது ஜீவ தயவை குறிக்காது. அது கடவுள் தயவாகிய அருளை குறிக்கும். ஒருமை வந்தால்தான் தயவு வரும். தயவு தான் நம்மளை ஏறா நிலைமை ஏற்றும். அருள் தான் நம்மள ஏறா நிலைமை மேல ஏற்றும். அந்த தயவுக்கு, அந்த அருள் கிட்டுவதற்கு நமக்கு ஒருமை வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த ஒருமை என்பது இங்க என்ன குறிக்குது அப்படின்னா, நமக்கு அந்த ஆன்மநேய ஒருமையை குறிக்கிறது. அந்த ஆன்மநேய ஒருமை எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க திருப்பி இந்த ஸ்டெப்புக்கு தான் வந்துரணும். ஆன்மநேய ஒருமை என்கின்ற பொது நோக்கம் வரணும்னா, அப்ப நமக்கு தயவு விருத்தி ஆகணும். தயவு விருத்தி ஆகணும்னா நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வரணும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வந்தா நமக்கு தயவு விருத்தி ஆகும். தயவு விருத்தியாகி தயவே வடிவானவங்களுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் தேவையே இல்லை. அவங்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. தயவு விருத்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம கருணையை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். பெருங்கருணையாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். தனிப்பெரும் கருணையாக விளங்கக்கூடிய கடவுளின் அருளை பெற்று
நம்மளுடைய கருணையை பெருங்கருணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வந்தே தீர வேண்டும். அந்த பகுதியிலே நாம் வந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் நம்ம தயவு விருத்தி ஆகிட்டு, நம்ம கடவுள் அருளை பெற்று அதுல பூரணம் அடையணும் அப்படின்னா, அதுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடா போதும். அப்படி இல்லாத பட்சத்துல ஜீவகாருண்ய ஒழுக்கத்தைக் கொண்டு உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தைக் கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் இங்க 2ஆ சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த ஒருமை என்பது எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஒருமை வர்றதுக்கு எல்லாரும் இந்த ஆண்மனே ஒருமை வர்றதுக்கான முயற்சிகள எடுக்க மாட்டாங்க. பொதுவாக எடுக்கக்கூடிய முயற்சி என்னன்னா, மனது ஒருநிலைப்படுவதற்கே முயற்சிகள் எடுப்பாங்க. இந்த பாடல்கள படிக்கும்போது மனது ஒருநிலைப்படுமாக என்றால் ஒருநிலைப்படும். ஒரு தியானம், தவம், யோகம்லாம் செய்யறது கூட இந்த மனத இந்த அளவுக்கு வந்து நெகிழ்ச்சிய உண்டு பண்ணுமா, மன உருக்கத்த உண்டு பண்ணுமா அப்படின்னா, உண்டு பண்ணாது. ஒரு பாடல் அதை எளிமையாக செய்துவிடும். அதற்காகவே இந்த பாடல்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஞானிகள் வந்து எழுதுறாங்க. எழுதும்போது அந்த பாடல்கள கேட்கும்பொழுது, இந்த மனது ஒருநிலைப்படும். மன ஒருமை கூட வராது. ஏன்னா, மன ஒருமை வருவதற்காக அதாவது மனம் அடங்குவதற்காகவும் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க நெஞ்சு அறிவுறுத்தல், அது மாரி பல பாடல்கள்ல நமக்கு வந்து கடுமையாக அவங்கலாம் வந்து மனத வந்து இந்த மாரி அடங்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாரி எல்லாமே எழுதியிருப்பாங்க. நம்ம பெருமானும் நெறைய இடத்துல எழுதியிருப்பாங்க. மனம் அடங்குவதற்கு வழி ஒண்ணும் தெரியலையே அப்படின்ற மாரியே எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த மனம் அடங்குவதற்காகவும், மனது ஒருநிலைப்படுவதற்காகவுமே எ எழுதக்கூடிய பாடல்கள் ஒரு சில பாடல்கள். இது மாரி பாடல்கள பிரிச்சோம்னா நெறைய பாடல்கள் வந்து நமக்கு போயிட்டே இருக்கும். இந்த ஒருமை வர வேண்டும் என்றால், நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லிக் குடுத்த விஷயம், நமக்கு வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல அடிப்படையில நமக்கு வந்து மன ஒருமை எப்படி வரும்ன்றத நம்ப இவ்வளோ காலம் நம்ம பார்த்துட்டே வரோம் தொடர்ந்து. எப்படி மன ஒருமை வரும் அப்படின்ட்டு. எவ்வுயிரையும் தம்முயிராக நினைக்கும்பொழுது, அங்க கரணம் சுத்த கரணமாகி மன ஒருமை அடையும். ஒருமைன்னா என்னன்னா, நம்ப வேற, அவங்க வேறன்னு இல்லாம, அதாவது 2 மனங்கள். திருமணம் என்பதே 2 மனங்கள் இணையும் ஒரு தருணம். அது ஒரு ஒருமை வருகின்ற தருணம். ஈருடலாக இருந்தது ஓர் உயிராக பார்ப்பது திருமணம். அப்போ எப்படி ஒரு காதல் ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும், இல்ல ஒரு ஆணுக்கும், ஆணுக்கும், ஒரு பெண்ணுக்கும், பெண்ணுக்கும் அல்லது ஒரு ஒரு மனிதனுக்கும், ஒரு கடவுளுக்கும் வரக்கூடிய அந்த காதல் இருக்கின்ற அல்லவா? அந்த காதலே வந்து நமக்கு மன உருக்கத்தையும், அதாவது அந்த மன ஒருமையும், அதாவது சிறிய அளவுல ஒரு ஒருமையை நமக்கு வந்து கொண்டு வரும். ஆனால் கடவுளையும், நம்மளையும் வந்து ஒருமைக்கு கொண்டு வருமான்னா, கொண்டு வராது. ஏனென்றால், நம்ம கடவுள இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் இல்ல. கடவுள பத்தி நம்ம உணர்ந்ததும் இல்ல. கடவுள நம்ம வந்து அறிஞ்சதும் இல்ல. அப்போ அதுக்கு கடவுள அறியணும், கடவுள உணரணும், கடவுள நினைக்கணும். பார்த்தத நம்ம பார்த்துருக்கணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கணும் கடவுள. அப்படி நம்ம எதுவுமே நம்ம பார்த்ததில்ல அப்படின்றதுனால, வள்ளல் பெருமான் நமக்கு கடவுளை எப்படி காண வேண்டும் என்பது, இந்த எல்லாரும் உருவம், அருவம், அருவுருவம், சொரூபம் அப்படிலாம் நமக்கு வழிபாட்டு முறைகள நமக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அப்போ கடவுளை பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பார்க்காம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, வந்து நம்ம அந்த வழிபாட செய்யவே முடியாது. கடவுள் வழிபாட செய்ய முடியாது. பாடல்கள பாடி நம்ம கடவுள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா, அது செய்ய முடியாது. ஏன்னா, நீங்க பாடல்கள வந்து நம்ம பாடும்பொழுது, நீங்க யாருக்கு பாடுறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து அது வந்து முற்று பெறாது. அந்த வழிபாடு முற்று பெறாது. அதனாலேயே வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலியமாக நீங்க ஒருத்தவங்களுக்கு பசியாற்றுதல் செய்றீங்கன்னா, அவங்க உங்கள கடவுளா பார்ப்பாங்க. நீங்க அவங்க இடத்துல அந்த விளக்கம், அவங்க அந்த சாப்பாடு சாப்பிட்ட அந்த திருப்தி, இன்பம், இது மூலியமா நீங்க வந்து கடவுள நீங்க பார்க்கலாம் அப்படின்றதும், அப்போ இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள கடவுளா பார்ப்பாங்க. நீங்க அவங்கள கடவுளா பார்ப்பீங்க. இப்படி உங்களுக்கு வழிபாட செஞ்சு நீங்க வாழ்ந்து வாங்க.
அப்படின்னு சொல்லி நமக்கு சொரூப வழிபாடாக சொல்லி கொடுத்தது தான் வள்ளல் பெருமான். நமக்கு வள்ளல் பெருமான் அருவ வழிபாடோ, உருவ வழிபாடோ, இல்ல உருவ வழிபாடோ, எந்த வழிபாடோ நமக்கு சொல்லிக் குடுக்கல. சொரூப வழிபாடே நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அந்த சொரூப வழிபாடு என்பது தான் வந்து நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம். நம்ம சொரூபம் என்பது நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது. அதற்கு பின்பாக சொரூப, ரூப, சுவாபங்களை நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. சொரூப, ரூப, சுவாபம் என்பது அந்த ஆகாரத்தின் அந்த அந்த சொரூப, ரூப, சுவாபமும் அருளின் ஏகதேச சொரூப, ரூப, சுவாபங்களாகவே அறிய வேண்டும். நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல நமக்கு வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப அந்த வழிபாட்டுல உச்சகட்ட வழிபாட இதுவரைக்கும் யாரும் இந்த மாரி சொல்லிக் குடுக்கல. நமக்கு வள்ளல் பெருமான் தான் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. இப்படிப்பட்ட அந்த சொரூப, ரூப வழிபாட நம்ம செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பாடல்களோ, இல்ல எதுவோ பாடி நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு நமக்கு ஆன்ம உருக்கத்த கொண்டு தான் நம்ம வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்க. அந்த சொரூப, ரூப வழிபாட ஆன்ம உருக்கத்த கொண்டு வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வழிபாட்டுக்கு நமக்கு எந்த ஒரு பாடலும் குறிப்பு குடுத்திருப்பாங்களா ஜீவகாருண்ய ஒழுக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்ல. 69 வரைக்கும் ஜீவகாருண்யத்த எழுதி முடிக்கிறாங்க. அங்க அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல எந்த ஒரு பாடலையுமே குறிப்பு குடுத்ததாக எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட சொரூப, ரூப வழிபாட நமக்கு சொல்லிக் குடுக்குற இடத்துல கூட நமக்கு வழிபாட்டு பாடல்கள் அப்படின்றது நமக்கு எதுவுமே கிடையாது. சரி, உச்சகட்டமாக நம்ம வழிபாட நமக்கு வந்து வள்ளல் பெருமான் அப்பல்லாம் சரியா சொல்லித் தரல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு 72க்கு அப்புறம் தான் அவரு சத்திய ஞானத்த அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் தான் பாடல்கள சொல்லிக் குடுத்தாரு அப்படின்னா கூட, 73 கடைசியா பேருபதேசம் நமக்கு குடுக்கும்போதும், இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு வந்து பாடல்கள பாடி வழிபாடு செய்யுங்க அப்படின்றது சொல்ல, பாடல்கள்ல இருக்க குறிப்ப போய் பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, அந்த பாடல்கள்ல அந்த நீங்க போய் அத பாடி வழிபாடு செய்யுங்கன்னு நமக்கு எங்கேயுமே சொன்னதில்ல. ஏன் அவ்வளவு தொலுவு? நமக்கு பாடல்களை விட உயர்ந்ததா நம்ம பார்க்கிறது மந்திரங்கள். அந்த மந்திரங்கள கூட வள்ளல் பெருமான் எங்கேயும் நீங்க தினந்தோறும் உச்சரிங்க, தினந்தோறும் வழிபாட்டுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு எங்கேயுமே சொன்னதில்ல. அந்த அந்த மந்திரத்த கூட விளக்கி சொல்லி, அதனுடைய அ நம்ம வந்து தாத்பரியம்னு கூட சொல்ல முடியாது. அத வந்து நம்ம வள்ளல் பெருமான் வந்து தெளிவாவே சொல்றாங்க. அத வந்து அ வாட்சிய அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. வாட்சிய அர்த்தம்னா என்னன்னா, உண்மையான அர்த்தம் அதுக்கு. வாட்சிய அர்த்தம்னா உண்மையான அர்த்தம்னு அர்த்தம். அப்போ அந்த எல்லாத்துக்கும் உண்மையான அர்த்தங்கள நமக்கு வந்து சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, நம்ம பார்க்க சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, நமக்கு வந்து எந்த பாடல்களையும் நம்ம வந்து வழிபாட்டுக்கு பயன்படுத்துங்கன்றத நமக்கு வள்ளல் பெருமான் எங்கேயுமே சொல்லவே இல்ல. வழிபாட்டுக்கு பாடல்கள் எதுவுமே கிடையாது. அகவல் கூட நமக்கு வந்து வள்ளல் பெருமான் வந்து அதுல இருக்க திரை விளக்கத்த போய் பாருங்க. அங்க குறிப்பிட்டிருக்கும் பாருங்க. திரை விளக்கத்த பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, வழிபாட்டுக்கு இத பயன்படுத்துங்க அப்படின்றத நமக்கு சொல்லல. அப்போ இந்த பாடல்கள் அப்படின்றதுக்கு ஆன விஷயங்கள நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். பாடல்கள் நம்ம எப்படி பார்க்கணும்? அதுல இருக்க குறிப்புகள நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? அப்படின்றதுக்கு ஒரு சின்ன அடிப்படையான பாடல்கள். இதுவரைக்கும் நம்ம வந்து 28 பாசுரங்கள் அடங்கிய ஒரு பாடல்கள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அதுக்கு தலைப்பு அவங்க குடுக்கவே இல்ல. ஆனால் அதுக்கு முதல் இட்ட தலைப்பு என்பது மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பு. அதற்கு பின்பாக அதற்கு ஞானசரியை என்று பெயரிடப்படுகிறது. அந்த ஞானசரியை என்ற பெயரிடுவதற்கு எனக்கு சுத்தமாவே எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஞானசரியை என்பது நமது கிடையாது. ஏன் அப்டின்னா, நமது சத்திய ஞானம் நமது. சத்திய ஞானம் என்பது ஞானத்துல 4 ஞானம் இதுவரைக்கும் வந்து இருக்கிறதா பார்த்தோம். வள்ளல் பெருமான் நமக்கு 3 ஞானம் சொல்றாங்க. அந்த 3 ஞானமும் இதுக்குள்ள வருமான்றத நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது சரியில் ஞானம், அது ஒரு ஞானம். கிரியில் ஞானம், அது ஒரு ஞானம். யோகத்தில் ஞானம், அது ஒரு ஞானம். ஞானத்தில் ஞானம், அது ஒரு ஞானம். இந்த 4 ஞானமும் நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன ஞானமே கிடையாது. வள்ளல் பெருமான் சொன்னது நமக்கு சத்திய ஞானம். சத்திய ஞானம் என்பது இதுல எதுவுமே வராதுங்க அது. சத்திய ஞானம் என்பது ஞானத்திலிருந்து ஞானம் பெறுவது கூட அ நம்ம அத சொல்லிட முடியுமா அப்டின்னா, ஞானத்திலிருந்து எப்படி ஞானம் பெறது? அப்டின்னா, அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஞான மார்க்கம் என்பதும், சன்மார்க்கம் என்பதும், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதும். அதாவது ஞானத்துல சரியை போயி, ஞானத்துல கிரியை போயி, ஞானத்துல யோகம் போயி, ஞானத்துல ஞானம் இல்ல. ஞானத்தில் இருந்தே ஞானம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் சத்திய ஞானத்தை நம்ம வந்து சத்திய ஞான சபை, எண்ணுள் கண்டனன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எங்க பார்த்தாலும்
ஞானத்துக்கு முன்னாடி சத்திய ஞானம்னு இருக்கும். அதாவது உத்தர ஞான சிதம்பரம்னு இருக்கும். அப்புறம் நமக்கு பூர்வ ஞான சிதம்பரம்னு இருக்கும். ஆனா சத்திய ஞானம் என்பது வள்ளல் பெருமான் நமக்கு குடுத்தது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அனுபவங்களா நமக்கு பல இடங்கள்ல நமக்கு குடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஞானம் என்பது என்னவா இருக்கு அப்டின்னா, இப்படி பண்ற ஞானங்கள் பூர்வ ஞானமாக, உத்திர ஞானமாகவும் ஞானம் இரு வகையா இருக்கும் பட்சத்துல, பெருமான் எழுதுனது எல்லாமே உத்தரோத்தரத்திலிருந்து எழுதியிருக்காங்க. உத்திரத்திலிருந்து கூட எழுதல, எல்லாம் உத்தரோத்தரத்திலிருந்து எழுதியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது, இது மாரி பாடல்கள் நமக்கு இங்க தலைப்புகள பார்த்து நம்ம பாடல்கள படிக்க வேண்டாம். தலைப்புகள எப்பவுமே அவங்க வள்ளல் பெருமான் எந்த பாடல்களுக்கும் தலைப்புகள இடல. அப்படி இடப்பட்ட தலைப்புகள நம்ம ஒரு சேர எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பார்த்தா கூட நமக்கு ஒரு சிலது புரிஞ்சிரும். இப்ப இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஒரு பாடல் பகுதிய தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதாவது 28 பாசுரங்கள நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். ஏன்னா வள்ளல் பெருமான் நமக்கு அத போய் 28 பாசுரத்தில் கண்டபடி தெய்வ பாவனை செய்து வாருங்கள் தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, அங்க தெய்வ வழிபாடு செஞ்சு வாங்கன்னு சொல்லல. தெய்வ பாவனைனா என்ன? அந்த திருவிளக்கு நமக்கு குடுத்தது எதுக்காக? அந்த திருவிளக்குக்கு முன்னாடி தெய்வம் விளங்குகின்றபடியால், அதாவது இந்த இந்த தீபத்தின் முன்னிலையில் இறைவன் விளங்குகின்றபடியால், இந்த தீபத்தை தடைபடாது ஆராதித்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 28 பாசுரங்களில் கண்டபடி தெய்வ பாவனை செய்து வாருங்கள் அப்படின்னு சொன்ன விஷயங்கள, நம்ம பாவனை எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்களையும், நம்ம என்னெல்லாம் வள்ளல் பெருமான் எதுக்காக அந்த பாடல்கள்லாம் நமக்கு எங்கெங்கெல்லாம் கோட் பண்ணியிருக்காங்கன்றதையும் தொடர்ந்து நம்ம வாரந்தோறும் திங்கட்கிழமை நம்ம பார்ப்போம். நன்றி.